தேவன் சொல்றாரு, ஆசீர்வாதத்த அவர் குடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா, அதுக்கு ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு. நம்மள வந்து, "நீ ஆசீர்வாதமா இருப்பாய்." நான் நெறைய கார்ல நான் ஆஃபீஸ் போம்போது, கார்ல பார்க்குற விஷயம்லாம், "நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்." ஒரு துண்டு இது, அவ்வளதான். ஏசப்பாவோட பிள்ளைங்க எப்பயுமே ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. அவர் தரித்திரரா இருக்கணும்னு ஒரு இதுவும் எதிர்பார்க்க மாட்டார். ஆனா, ஒரு நிபந்தனைய வைக்கிறார். அவருக்கு நம்ம கட்டளைய குடுத்திருக்காரு. நிபந்தனைய வைக்கிறார். அந்த நிபந்தனைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா, நமக்கு அந்த நித்திய ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம் நம்ம சிரசுல தங்கும். அதுல பாரம் இராது. நிரந்தரமான ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும். குறுகின கால ஆசீர்வாதம் இல்ல. நிரந்தரமான ஆசீர்வாதம் நம்ம சிரசுல தங்கும். உபாகமம்ல 28:15 இருந்து சொல்லுது. நம்ம கடவுள் பிளெஸ்ஸிங்கையும் குடுக்குறாரு. சாபத்தையும் பைபிள்ல சொல்லியிருக்காரு. அதனால வெறும் பிளெஸ்ஸிங் மட்டும் தான் பைபிள்ல இருக்கு. கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தா கடவுள் ஆசீர்வாதம் மட்டும் தான் குடுப்பாங்கன்னு யாராவது தவறா வந்தீங்கன்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, கடவுள் ஆசீர்வாதத்தோட சேர்த்து நிபந்தனையும் வச்சிருக்காரு. அந்த நிபந்தனைய ஒரு சிலத இங்க போட்டிருக்கோம். 10 கட்டளை. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இந்த 10 கட்டளையில நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது பேசிக் பிரின்சிபல். இது இல்லாம நீங்க ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்கன்னா, பிசாசு ஆசீர்வாதத்த குடுக்குற மாதிரி குடுத்துக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரியவே தெரியாது. குடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம நினைப்போம் கடவுள் குடுக்குறாரு ஆசீர்வாதம். பிசாசு நல்லா குடுத்து, "நீ பண்ணு மகனே, நீ இன்னும் பண்ணு. நீ இன்னும் லஞ்சம் வாங்கு. இன்னும் பொய் பேசு. சின்ன பொய் தான். அத யார் கேட்க போறா? சின்ன பொய் தான் பண்ணு." ஒரு நாள் வரும். அவன் சொல்லுவான், "நீ என் வழியில உழுந்துட்ட. இதுக்கு மேல நீ திரும்பி முடியாதுன்னு" சொல்ற நாள் வரும்போது நம்ம நின்னு கேட்போம். "ஏன் ஆண்டவரேன்னு?" கேட்போம். இதுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்மந்தம்? ஆண்டவர்ட்ட போய் நம்ம ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உரிமையே இல்லையே! இங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு நமக்கு? நாமளே செஞ்சுக்கிட்ட மீறுதல்கள். அதனால கேட்கிற வார்த்தை, "ஏன் ஆண்டவரேன்னு" ஒரு வார்த்தைய நம்ம கடவுள்ட்ட போய் கேட்கிறோம்.